பொதுவா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 5 நாள், 10 நாள் யூஸே பண்ணல. ஒரு 2 நாள், 3 நாள் யூஸ் பண்ணல. ஏதோ ஒரு வேள ஒரு நல்ல காரியமா வெளிய போயிருக்கீங்க. ஒரு ஊர் சுத்த போயிருக்கீங்க. இல்ல எங்கேயாவது நீங்க வெளிய போயிருக்கீங்க அப்டின்னா, இந்த பம்ப பயன்படுத்துறதுக்கு வழிவகுப்பு இல்லாம இருந்திருக்கும். அந்த மாரி டைம்ல நீங்க ஒரு 5 நாள் நீங்க யூஸ் பண்ணவே இல்ல, 10 நாள் யூஸ் பண்ணலன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பம்ப எப்படி பயன்படுத்தணும் அப்டிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நீங்க சன்கூல் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத பத்தின நெறைய டீட்டெயில்ஸ் நாங்க உங்களுக்கு அன்னன்னைக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வாங்க. இப்ப பாருங்க, பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த பம்புல நெறைய இருக்கும். நெறைய பேர் வீட்ல பம்பு தான் வச்சிருப்பீங்க. இந்த மாரி அடாப்டர் இருக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, தண்ணிய வந்து நீங்க வந்து மோட்டரையே ஸ்டக் பண்ண விடக்கூடாது. இத பாருங்க. இந்த மாரி தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது, உறிஞ்சி விட்டுறணும். உறிஞ்சி விட்டு தண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது லாக் பண்ணிறணும். லாக் பண்ணிட்டா ஆல்ரெடி உள்ள தண்ணி வந்துரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க பயன்படுத்தும்போது, இந்த மோட்டர ஆன் பண்ணி, இந்த மாரி தண்ணிய வெளிய எடுத்துறணும். ஏன் நம்ம இப்படி தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாய்ச்சர் அதோடு இல்லாமல் இது அலுமினியம் ஹெட்டுங்கிறதுனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஓடியில் இருக்கக்கூடிய அலுமினியம் மாய்ச்சர் துகள்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா, இந்த பெரிய ஹோல் வழியாக ரொம்ப எளிமையாக வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கண்ணில் வந்து அடப்பு ஏற்படாது. நிறைய விஷயங்கள் அப்படின்னா, இந்த துகள்கள் எல்லாமே ஓசு வழியாக வந்து கண்ணுடைய நாசியில் வந்து நின்றுவிடும் இந்த இடத்துல. அது இந்த பிஸ்டனில் வந்து நின்ன உடனே நீங்கள் பிஸ்டனை டைட்டாக அழுத்தும் பொழுது யாருக்குன்னே இருக்கக்கூடிய ரெகுலராக லோடு கொடுக்குறத விட கொஞ்சம் லோடு அதிகமாக கொடுத்துருவீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நாசியில் வந்து பிளாக் ஆகி முத வெடிக்கிறது என்னென்னா, உங்களுடைய ஓசு வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஓசு வெடிக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வால்வு இருக்கும். 1, 2, 3 வால்வு இருக்கும். ஏன்னா 3 பிஸ்டன்றதுனால 3 வால்வு இருக்கும். இந்த 3 வால்வும் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு வால்வு வெடிச்சிரும். ஏன்னா இதோட லோடு தாங்க முடியாமல் அந்த வால்வு ஓப்பன் ஆயிரும். இதுதான் அதோடைய கான்செப்ட். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து பம்பை வெளியே எடுக்கிறீங்க, ஆன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஆன் பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு சுமார் ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, ஒரே 5லேருந்து 10 செகண்ட் இப்படி வெளியே எடுத்தாலே போதும், எல்லா மாய்ச்சரும் வெளியே வந்துடும். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, ஓசை மாட்டிடணும். ஓசை மாட்டின பிறகு இந்த ஓஸில் இந்த கன்று இருக்கக்கூடாது. இந்த பார்த்துங்க, இந்த கண்ணை கழட்டிடணும். முதல்ல இந்த கண்ணை கழட்டிட்டு வெறும் ஓசை தான் நீங்கள் ஆன் பண்ணணும். இப்போ நம்ம இதில் எடுத்துட்டோம் பாருங்க. இது ஏன் எடுக்கிறோம், இதை ஏன் எடுக்கிறோம், இவ்வளோ எடுத்தால் போதும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் நீங்கள் தண்ணியை வெளியே எடுத்தால் போதும். அதுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஒருவேளை நம்ம இந்த ஓசில் பார்த்தீங்கன்னா, அந்த குழவின்னு ஒன்று இருக்கும். அழகாக இலைய வீடு உள்ளே கொண்டு போய் அழகாக உள்ளே வச்சு வீடு கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து இந்த மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடியது கடவுளுடைய படைப்பு. அது இந்த மாதிரி ஓட்டையை பார்த்து தான் அது வந்து வீடு கட்டும். அந்த மாதிரி குழவைகள்லாம் என்ன பண்ணும், இது உள்ளே போய் வீடு கட்டிடுவார். நீங்கள் இது தெரியாமல் கன்வெர்ட் பண்ணி இந்த கண்ணில் மாட்டிருந்தீங்க அப்படின்னா, அது நீட்டாக கண்ணுடைய நாசியில் நின்று இந்த பிஸ்டலில் வந்து லாக் ஆகிடும். பிஸ்டலில் நின்று என்ன பண்ணும், இந்த வால்வு இந்த ஓஸு காலி பண்ணிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காயில் காலி பண்ணிடும், காயில் எரிஞ்சு போயிடும். பார்த்துக்குங்க, இந்த ஒரு அழுக்குனால காயில் எரிஞ்சு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்தால கெப்பாசிட்டர் வெடிக்கும், இந்த சுவிட்ச் எரிஞ்சு போயிடும், உள்ளே இருக்க ஓவர்லோட்டில் ஒயர் எரிஞ்சு போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஆம்ஸாக கொடுப்பான். அது ஆம்ஸுன்னு சொல்லி பார்க்க போனாக்கி 220 440 வோல்ட்டு தான் அதில் இருக்கும். அந்த 440 வோல்ட்டு அல்லாமல் கொஞ்சம் ஹை வோல்ட்டு எடுக்கும்போது அது என்ன பண்ணும், ஒயர் எரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த வழிமுறையை முதல்ல பயன்படுத்திக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 3 செகண்ட் எடுத்தால் போதும். 3 செகண்டு அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 50-100 மில்லி தண்ணியை ஓஸ்லேருந்து வெளியே எடுத்தால் போதும். அது உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த குழவி கூடு எல்லாமே வெளியே வந்துடும். அந்த குழவிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல இடம் பார்த்து அது வீடு கட்டுது. ஆனால் மனுஷன் தான் நல்ல இடத்துல கட்ட மாட்டான்றோம். புறம்போக்கு இடத்துல ரோட்டு ஓரமாகவும் ரோட்டை மறிக்கிற மாதிரியும் ஒரு வாகனம் போக விடாத அளவுக்கு மறிக்கிற மாதிரியும் வீட்டை கட்டி வச்சுருக்கோம். ஆனால் குழவி வந்து சரியான ஒரு இடத்துல வீடு கட்டுது. பார்த்தீங்களா? இப்போ அடுத்து கண்ணை மாட்டிடுறோம். கண்ணை மாட்டிட்டு இப்போ அடிக்கலாம். இது மாதிரி அடித்து எடுக்கணும். இது மாதிரி அடித்து எடுக்கும்போது அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய வேலையை ரெகுலர் வேலையை தொடங்கிக்கலாம். அதுக்கு பிறகு 24 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இவ்வளோ டைம் நீங்கள் தண்ணியை எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை. சும்மா ஒரு 3 செகண்டில் 4 செகண்ட் உள்ளே இருந்து, அதாவது இந்த நாசில் வழியாக சுமார் ஒரு 100 மில்லி அல்லது ஒரு 200 மில்லி
இவ்வளவு தண்ணியை வெளியே எடுத்தாலே போதும், எல்லாமே சரியாக இயங்கிரும். அதில் சால்ட்டு படிஞ்சு அந்த பிஸ்டன் எல்லாமே தெளிவாக வெளியே வந்துடும். அதில் இருக்கக்கூடிய சால்ட்டு எல்லாமே உடஞ்சும் வெளியே வந்துடும். உங்களுக்கு இந்த காயில் போகிற வேலை, இந்த ஓஸ் வெடிக்கிறது, பம்பு வந்து லாக் ஆகிக்கிறது, அடுத்தல பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். ஆயிலு பேரிங் உடையிறது, அது உள்ள கூட அப்பு உடையிறது, இது நிறைய இருக்குங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தால் இந்த மோட்டரே வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒன்றை வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து போய்கிட்டே இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆராய்ச்சியில், நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியில் இதுதான் நடந்தது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பம்பை நீங்கள் முத 10 நாள் 5 நாள் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி முதல்ல நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் பம்பு பிரச்சனை வரவே வராது. இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த வகையிலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும்.